ஒரு மனுஷனுக்கு சுகம் எதுக்கு ஒரு மனுஷனுக்கு வேணும் சொல்லுங்க. சொல்லுங்க எல்லாரும் சொந்த பார்த்து சொன்னா பார்த்தீங்களா, அப்படி டக்கு டக்குன்னு சொல்லணும். ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, நீண்ட நாள் வாழ்கிறதுக்கு, கவலை இல்லாமல் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக அப்படி இருக்கிறதுக்காண்டி சுகம் வேணும். ஹல்லேலூயா. ஏன்னா பாருங்கள், உலகத்தில் அநேக பேர் வியாதியினால் கஷ்டப்பட்டு அப்படியே பலவீனத்தினால ரொம்ப பேர் எனக்கு தெரிஞ்சலாம் பெட் ரெஸ்ட்டாக இருக்கிற ஆட்கள்லாம் அநேக பேர் உண்டு. ஆனால் கர்த்தர் ஜீவனோடு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சுகத்தோடு பலத்தோடு நம்மை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த சுகத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் அதில் 23, 24 எடுத்தவங்க வாசிங்க. மைக்கில் வாசிப்பாங்க. ஓகே. பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் சந்திர ரோகிகளையும் திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்களை சொஸ்தமாக்கினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஊழிய நாட்கள் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், அப்படியே தீவிரமாக தான், டிலே பண்ணவே மாட்டார் ஆண்டவர். பாருங்கள், ஆண்டவர் பரிசுத்தாவியான பெற்ற உடனே வனாந்தரத்தில் கொண்டு போய் அந்த 40 நாள் இருக்கிறாங்க. திருப்பி வந்தோன்னே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து அவர் வேலையை செய்கிறதுக்கு துரிதமாக பிதாவுடைய வேலையை சித்தத்தை செய்வதற்காக துரிதமாக அவர் செயல்பட்டதை நம்ம பார்க்க முடியும். அந்த கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும், ஒரு சில வியாதி அப்படி இல்லை, சகல வியாதிகளையும், அது என்ன அப்படின்னு நம்ம இங்கே வரிசை எல்லாருமே பார்க்க போகிறோம். அவன் பாருங்களேன், என்னென்ன வியாதி, என்னென்ன பலவீனங்கள், எவ்வளோ நோய்வாய்ப்பட்டு அப்படி முடியாமல் இருந்த அந்த நாட்களில் ஜனங்களுக்கெல்லாம் பாருங்களேன், எவ்வளோ பெரிய ஒரு விடுதலை, எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம், எவ்வளோ பெரிய மகிழ்ச்சியை ஆண்டவர் கொடுத்துருக்காரு பாருங்கள். ஹல்லேலூயா. அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கும் இன்றும் கர்த்தர் அதே விதமாக நடத்தி கொண்டு இருக்கிறார். ஏன்னா அவர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமான பொழுது பலவிதமான வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும், எல்லா பிணியாளிகளையும் கூட்டி வந்துட்டாங்க. இயேசு இங்கே வந்திருக்கிறாரு அப்படின்னா இவர் சுகம் கொடுக்குற தேவன், இவர் நிச்சயமாக இந்த பலவீனத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுப்பார், சுகத்தை கொடுப்பார்னு சொல்லி ஒரு குடும்பத்தில் இருக்கிற சகோதர சகோதரியோ இல்லை அக்கா தங்கச்சியோ இல்லை அண்ணனோ நண்பர்களோ இப்படிலாம் வரிசையாக கூட்டிகிட்டு ஆண்டவர்கிட்ட விடுறாங்க. எல்லாருக்கும் அவர் சுகத்தை கொடுக்குற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்கள், அவர் எப்பயுமே ஆக்டிவாக எனர்ஜியாக இருந்திருக்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. பாருங்களேன், முடிச்சு அடுத்து போகிறாரு. அந்த கீர்த்தி அந்த பிரஸ்த ஆன உடனேயே அங்கே வந்த ஜனங்களை இல்லை இன்றைக்கி டைம் முடிஞ்சு போச்சு, கொடுத்த நேரம், நீங்கள்லாம் நாளைக்கு ஈவினிங் ஒரு 6 மணிக்கு வாங்க, அப்போ தான் கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லலை. ஹல்லேலூயா. மனதுருக்கம் உள்ள தேவன் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. அவர் அப்படி இன்னொரு வாசிக்கலாம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். அந்த குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். ஹல்லேலூயா. பாருங்கள், அந்த நாட்களில் குஷ்டரோகிகள் எங்கே இருப்பாங்க? ஊருக்கு புறம்பே இருப்பாங்க. ஆனால் அவனையும் விட மாட்டார் பாருங்கள் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எந்த மூல முடுக்கில் இருந்தாலும் அவனையும் நான் விடுவிக்கணும், அவனையும் ரட்சிக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய இருதயம் அந்த மாதிரி இருந்தது. அதனால தான் பாருங்கள், குஷ்டரோகி வேமா, ஆண்டவரே என்னை சுத்தமாக, என்னையெல்லாம் சுத்தமாகினா. லேவியரை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அவெல்லாம் எப்படி இருக்கணும், அவன் போய் மறுபடியும் அது சுகமானன்னு திருப்பி ஆசாரியன்ட்ட காமிச்சு மறுபடி போய் இந்த மாதிரி நிறைய காரியங்கள்லாம் இருக்குது. ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் அவனுக்கும் சுகத்தை கொடுத்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அடுத்து நீங்கள் வாசிக்க வேணாம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 5-15 வரை நீங்கள் வாசிக்கும் போது, 100க்கு அதிபதியின் வேலைக்காரன் சுகம், பேதுரு மாமியுடைய அந்த ஜுரத்திலிருந்து ஒரு சுகம், மத்தேயு 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் பிசாசு பிடித்திருந்த அநேகருக்கு அங்கே ஒரு சுகத்தை உண்டாக்குறார். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 28-35 வரைக்கும் பார்க்கும்போது பிசாசு பிடித்திருந்தவனுக்கு விடுதலையை ஆண்டவர் கொடுக்கிறார். மத்தேயு 9:2-7 வரைக்கும் நீங்கள் பார்க்கும்போது திமிர்வாதக்காரனுக்கு சுகத்தை ஆண்டவர் இங்கே கொடுக்கிறார். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து 33ஆம் வசனம் இருக்க வரைக்கும் அந்த 18 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ, அவங்களுக்கு ஒரு சுகத்தை கொடுக்கிறார். அப்புறம் ஜெபாலய தலைவன் யவீருவின் மகள் உயிரோடு எழுப்பும்படியாக கர்த்தர் ஒரு அற்புதத்தை சுகத்தை கொடுக்கிறார். அப்புறம் 2 குருடர்களுக்கு சுகம், பிசாசு பிடித்திருந்த ஊமையான மனிதன்
பேசும்படியாக அங்கே ஒரு சுகத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். மத்தேயு 9:35 வாசிங்க. மத்தேயு 9:35 பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சுஸ்தமாக்கினார். ஹல்லேலூயா. மறுபடி பாருங்க, அவர் போகிற இடத்துல எல்லாம் இப்போ மதுரைக்கு வராரு அப்படின்னா, மதுரைக்கு நம்ம அண்ணா நகர் மட்டும் அப்படி கிடையாது. அண்ணா நகர், நம்ம அம்பியாதேட்டர் பக்கம், தெப்பக்குளம், ஆனையூர், அப்படியே சுற்றி இருக்கிற எல்லா இடத்தையுமே ஆண்டவர் விடவே இல்லை. எல்லா இடத்துலையும் போய் ஜெப ஆலயங்களில் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அங்கே இருந்த எல்லாருக்கும் சுகத்தை கொடுத்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்தினார். ஹல்லேலூயா. மத்தேயு 12:9-13 பார்த்தீங்கன்னா, இயேசு ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராக இருக்கிறார் சொல்லி இந்த சூமின கையுடைய மனிதனுக்கு ஒரு சுகத்தை கொடுக்குறார். அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா ஓய்வு நாளில் எந்த ஒரு மனுஷனும் எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாது அப்படின்றது ஒரு சட்டம். அதை மீறி ஆண்டவர் சொல்கிறார், நான் ஓய்வு நாளுக்கு ஆண்டவராக இருக்கேன், அதை எழுதி கொடுத்தது நான் தாண்டான்னு சொல்லி ஆண்டவர் இங்கே ஒரு அற்புதத்தை செய்கிறார். மத்தேயு 12:15 திரளான ஜனங்களுக்கு சுகம் உண்டாகுது. மத்தேயு 12:22 பிசாசு பிடித்த குருடும் ஊமையுமானவனுக்கு அங்கே ஒரு சுகத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். 14:14 வியாதியஸ்தர்களுக்கு சுகத்தை கொடுக்கிறார். 14:34-36 வரைக்கும் இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட யாவருக்கும் அங்கே ஒரு சுகத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். மத்தேயு 15:22-30 வரைக்கும் நீங்கள் பார்க்கும்போது பிசாசினால் கொடிய வேதனைப்பட்ட கானானிய ஸ்திரீயின் மகளுக்கு அங்கே ஒரு சுகத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. புறஜாதியா இருக்கிற அந்த அவங்களுக்கும் ஆண்டவர் ஒரு அற்புதமான சுகத்தை கொடுக்கிற தேவனா இருக்கிறார் விசுவாசத்தின் மூலமாக. மத்தேயு 15:29-30 வாசிங்க. மத்தேயு 15:29. இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கலிலேயா கடலருகே வந்து ஒரு மலையின் மேல் ஏறி அங்கே உட்கார்ந்தார். அப்பொழுது சப்பானிகள், குருடர், ஊமையர், ஊனர் முதலிய அநேகரை திரளான ஜனங்கள் கூட்டிக் கொண்டு இயேசுவின் இடத்தில் வந்து அவர்களை அவர் பாதத்திலே வைத்தார்கள். அவர்களை அவர் சொஸ்தப்படுத்தினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த இடத்துல முடிச்சு, இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி மதுரையில் எல்லா இடத்தையும் முடிச்சிட்டாங்கன்னா திருப்பி அப்படியே போகல எருசலேமுக்கு. திருப்பி என்ன பண்ணுறாங்க, இங்கேருந்து திண்டுக்கல், அப்படியே திருச்சி, அப்படியே பரமக்குடி, இப்படியே தூத்துக்குடி, எல்லா இடத்துக்கும் சென்று ஆண்டவர் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சொல்லி சகல பிணியாளிகளையும் அவர் சுஸ்தமாக்கினார். ஹல்லேலூயா. சகல பிணியாளிகளையும் அவர் சுஸ்தமாக்கினார். ஹல்லேலூயா. பாருங்க, மத்தேயு 17:15-18 வரைக்கும் நீங்கள் பார்க்கும்போது பிசாசு பிடித்திருந்த சந்திரரோகிக்கு ஒரு சுகத்தை ஆண்டவர் கொடுத்தார். தம்பி மெசேஜ் கொடுக்கும்போது சந்திரரோகியை குறித்து சொல்லியிருக்கிறார், நீங்கள் அதை கேட்டுக்கோங்க. ஹல்லேலூயா. மத்தேயு 19:2 திரளான ஜனங்களுக்கு சுகம். மத்தேயு 20:30-34 2 குருடர்களுக்கு சுகம். மத்தேயு 21:14 வாசிங்க. மத்தேயு 21:14. அப்பொழுது குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்திலே அவரிடத்திற்கு வந்தார்கள். அவர்களை சுஸ்தமாக்கினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, இயேசு இங்கே இருக்கிறார் அப்படின்னு தெரிந்த உடனே அங்கே தேடி வராங்க. பாருங்க, அந்த பலவீனப்பட்டவங்க, அந்த நோய்வாய்ப்பட்டவங்க, அந்த முடியாதவங்க இயேசு இங்கே இருக்கிறான்னு கேள்விப்பட்ட உடனே அவங்க தேடி வர்றாங்க. தேடி வந்த எல்லாரையும் ஆண்டவர் தெய்வீக சுகத்தை கொடுத்து விடுதலை கொடுத்து நம்ம வேதத்தில் வாசிக்க முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இத்தனை திரளான ஜனங்களுக்கு தெய்வீக சுகத்தை இயேசு எதற்காக கொடுத்தார்? ஐடியா இருக்காது? சரி, பாஸ்டர் ஒன்று சொல்லியிருக்காங்க, அது மாதிரி எல்லாரும் சொல்லுங்க. அப்படியே எல்லாம் பார்க்கக்கூடாது, எல்லாரும் பேசணும். ஹல்லேலூயா. பயப்படாதீங்க. ஆமாம், யார் தப்பாக சொன்னால் யாரையும் சிலுவையில் அறைய மாட்டோம். அதனால் தைரியமாக சொல்லுங்கள், உங்களுக்கு தோன்ற சொல்லுங்கள். இத்தனை திரளான ஜனங்களுக்கு தெய்வீக சுகத்தை ஆண்டவர் ஏன் செய்கிறாங்க? சரி சரி, எல்லாரும் ஒன்று ஒன்று சொல்லிட்டீங்க. சரி, இத்தனை காரியங்களும் எதுக்காகன்னா, டேவிட் சொன்ன மாதிரி தான், தீர்க்கதரிசிகள் மூலமாய் எழுதப்பட்ட முன்னறிவிக்கப்பட்ட மேசியா இரட்சகர் இயேசு நான் தான் என்பதை முதலாவது சீசர்கள் அறிந்து கொள்ளணும். பிறகு யூத ஜனங்கள் எல்லாரும், அங்கே இருக்கிற பரிசேயர் சதிசேயர் எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இவ்வளவு தெய்வீகமான சுகத்தை ஆண்டவர் கொடுத்தார். மத்தேயு 12:17-21 வரைக்கும், 21 அப்புறம் 23 இதெல்லாம் நீங்கள் வாசிச்சு பாருங்கள். இப்போ டைம் வேஸ்ட்டாக போயிடும் சொன்னோன்னா, அப்புறம் அதை நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஆளுக்கு மட்டும் டவுட் வருது, ஆண்டவர் இவ்வளோ காரியங்களை செய்கிறாரு,
ஏன் இப்படி செய்கிறாரு என்னன்னு சொல்லிட்டு ஒரு ஆளுக்கு டவுட் வருது. ஆனால் அந்த ஆளுக்கு டவுட் வந்ததை பார்த்தா எனக்கு டவுட் இருக்குது, இவனுக்கு எப்படி டவுட் வருது அப்படின்ட்டு. ஏன்னா இவன் தான் வந்து பிதாவின் சத்தத்தையும் பக்கத்துலேருந்து கேட்டாள். வாசிக்கலாமா? மத்தேயு 11ஆம் அதிகாரம் 2-5 வரைக்கும் வாசிங்க. மத்தேயு 11 2-5. அத்தருணத்தில் காவலில் இருந்த யோவான் கிறிஸ்துவின் கிரியைகளை குறித்து கேள்விப்பட்டு தன் சீசரில் 2 பேரை அழைத்து, வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று அவரிடத்தில் கேட்கும்படி அனுப்பினான். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, எல்லாரும் பைபிளை பார்த்து வாசிங்க. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் கேட்கிறதையும் காண்கிறதையும் யோவானிடத்தில் போய் அறிவியுங்கள். குருடர் பார்வையடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோவான் ஸ்நானன் தான் ஆண்டவருக்கு வந்து தண்ணீரை மூடி ஞானஸ்தானம் கொடுக்குறாரு. புறாவடியில் பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்குறாரு. வானம் திறக்கப்பட்டது. பிதாவாகிய தேவன் வந்து சொல்கிறாரு, இவர் நேசகுமாரி, நான் பிரியமாக இருக்கிறேன். எல்லாத்தையும் கேட்டவர் தான். ஆனால் இவர் இங்கே சிறைச்சாலையில் உட்காந்துருக்கும் போது அவருக்கு ஒரு டவுட்டு, அவராக தான் இருக்குமோ, ஒருவேளை வேறு யார் வருவாங்களோ, நம்மளை வேறு சிறைச்சாலையில் போட்டாங்க, நம்ம வேலை முடிஞ்சிச்சா இல்லைன்னு தெரியலையே அப்படின்றதுல கூட அவர் என்ன பண்ணியிருக்கலாம், கேட்டிருக்கலாம். அதுக்காக சீசரை அனுப்பி என்ன பண்ணுறாரு, போய் கேட்டுட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏசாயா 42:6 வாசிங்களேன். ஏசாயா 42:6-7. நீர் குருடனுடைய கண்களை திறக்கவும் கட்டுண்டவர்களை காவலிலிருந்தும் இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையில் இருந்தும் விடுவிக்கவும் கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். சங்கீதம் 146:7-8 வாசிங்க. சங்கீதம் 146 7ஆம் வசனம் 8ஆம் வசனம். அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுவிக்கிறார். ஓகே, அடுத்து வாசிங்க. குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார், மடங்கடிக்கப்பட்டவரை கர்த்தர் தூக்கி விடுகிறார். இவை அனைத்தையும் இயேசு அந்நாட்களில் செய்து கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. சரி, இதெல்லாம் இப்படி நடந்துட்டு இருக்கே, இந்த கூட இருக்கிற சீசர்கள் ஏதாவது சொல்லுவாங்கன்னு ஆண்டவர் பார்த்துட்டே இருக்காரு, பேசாமல் இருக்கானுங்க. அப்போ வந்து அற்புதம் நடக்குது, சாப்பிட்றான், போகிறான், கூட எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்கான், வந்துக்கிட்டு இருக்கான், ஒன்றுமே இல்லை, என்ன இப்படி இருக்கான்னு ஆண்டவர் யோசிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 13-17 வரைக்கும் வாசிங்க. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 13-17. பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீசரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற ஹல்லேலூயா. பாருங்களேன், ஆண்டவர் பேசுறாரு அந்த இடத்துல. பேதுரு டக்குன்னு சொல்லிட்டார், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து சொன்னோன்னே ஆண்டவர் உடனே ரிப்ளை பண்ணுறார். அப்பா எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது இயேசுக்கு. நல்ல வேளை இவனாவது ஒழுங்காக புரிஞ்சிருக்கானே. ஆனால் நீங்கள் மத்தேயு 14ஆம் அதிகாரம் 24-33 வசனத்தை நீங்கள் வாசிக்க வேணாம், டைம் போயிடும். 33 மட்டும் வாசிங்களேன். 24-33 நீங்கள் பார்த்துக்குங்க அந்த சம்பவங்கள். 33 வாசிங்க. அப்பொழுது படவில் உள்ளவர்கள் வந்து, மெய்யாகவே நீர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள். மெய்யாகவே நீர் தேவனுடைய குமாரன் என்று அவரை பணிந்து கொண்டார்கள். அடுத்த வசனத்தை வாசிங்க. பின்பு அவர்கள் கடலை கடந்து கெனசரேத்து நாட்டில் சேர்ந்தார்கள். போதும். அப்படியே மத்தேயு 16-13-17 அந்த 17ஆவது வசனத்தை பாருங்களேன். 16-17 சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு சொன்ன உடனே இயேசு ரிப்ளை பண்ணுறாரு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவே இதை உனக்கு வெளிப்படுத்தினான். ஆனால் இந்த மத்தேயு 14-33 இவங்க அந்த காரியங்கள் உங்களுக்கு தெரியும். சம்பவத்தை அவர் வந்து
கடலில் இருக்கும்போது படவுல சீசர்கள்லாம் அந்த புயல் காட்டில் அஞ்சு அப்படி இருக்கும்போது இவர் நடந்து கடலில் வருகிறாரு. அதை பார்த்துட்டு இவங்கெல்லாம் ஆவேசம்ன்றாங்க. ஆண்டவர் நினச்சிருப்பார், ஆவேசம்ல அதிரசம் இல்லடா, நான் ஆண்டவர்றான்னு நினச்சிருப்பாரு பாருங்க. அப்போ அப்படி வரும்போது பேதுரு, ஆண்டவரே நீர் தானே என்றா நான் நடந்து வரணுன்றேன். பேதுரு எப்போவுமே பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி அவசரமான ஆளுன்னு நினைக்கிறேன். உடனே வேமா நான் அப்படியே வந்துடுறேன் அப்படிம்பாரு. போயிட்டே இருக்காரு, போன உடனே கீழே விழுந்துறாரு, மறுபடி ஆண்டவர் பிடிச்சி மேலே தூக்குறாரு. நல்லா கவனிங்க, மற்ற சீசர்கள் எல்லாமே வந்து கடலுக்குள்ள அந்த கப்பலில் தான் உள்ளே இருக்கிறாங்க. அந்த வசனத்தை நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் வாசிக்கும்போது பார்த்தா தெரியும். அவருக்கு உள்ளே வந்த உடனே தான் இதை சொல்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும், அதாவது பேதுரும் இயேசுவும் உள்ளே வர்றாங்க. அப்பொழுது படவில் உள்ளவர்கள் வந்து மெய்யாகவே நீ தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள். இயேசு பதிலே சொல்லலை. ஏன்? ஏதாவது தோணுதா? பாஸ்டர் நியாயப்பிரமாணத்தை சொல்கிறாரு. சரி சொல்லுங்க, யோசிங்க ஏதாவது. ஏன் ஆண்டவர் வந்து ரிப்ளை பண்ணலை? ஆண்டவர் பார்சியாலிட்டி பார்க்குறாரோ எப்படி? சத்தமாக சொல்லுங்க, யோசிங்க. என்னது காப்பாத்தினால? பேதுருவை காப்பாத்தினால பேதுரு அப்போ அந்த இடத்துல சொல்லலையே. அந்த இடத்துல பேதுரு சொல்லலை. இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா சீசர்கள் யாருமே சொல்லலை. மேலுள்ள வசனத்தில் வாசிக்கும் போது சீசர்கள்லாம் சொல்லியிருப்பான். கீழுள்ள வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது பேதுரு மட்டும்தான் சொல்லியிருப்பான். ஏன்? சொல்லுங்க. பயத்திலோ பரவசத்திலோ சந்தேகத்தோடு இயேசுவை பின்பற்ற வேண்டாம். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு அவர்தான் தேவன் என்று நம்புங்க, அதுதான் நல்லது. அதைத்தான் பவுல் சொல்கிறாரு 2 தீமோத்தேயு 1:12, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அந்த இடத்துல ஆண்டவர் ஏன் பதில் சொல்லலைன்னா, இவன் பயந்து போய் அது வந்து ஆண்டவரா இல்லை என்ன இது, ஆனால் வந்து அந்த இடத்துல அவனால் ஒரு சரியான நிலைக்கு அவனால் வர முடியலை. பதறி போய் ஒரு பயத்தில் அப்படி சொல்கிறான். பேதுரு அதுவும் இல்லை, அம்பாடி பேசாமட்டான். ஆனால் அதுக்கு அடுத்த சம்பவத்தை பார்க்கும்போது நிதானமாக அழகாக உட்காந்து பேதுரு சொல்கிறாரு பாருங்க, இதெல்லாம் ஜனங்கள் இவரை குறித்து இப்படி சொல்கிறாங்க, உங்களை குறித்து இப்படி சொல்கிறாங்க, எலியாவாக இருப்பார், யோவானா இருப்பார், தீர்க்கதரிசியாக இருக்கார், இப்படி சொல்லும் போது அப்போ என்ன பண்ணுறான் பேதுரு அனலைஸ் பண்ணிட்டே இருக்கான். அவன் ஆக்சுவலாக யார்? எல்லாம் கை தட்டுங்க. அவர் யாரு? 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 பேதுரு. இதெல்லாம் அவர் சொல்றாருல்ல, அதில் தான் க்ளூவே இருக்கு. இதெல்லாம் சொல்றாருல்ல, அவர் யாரு? அவர் யூதர், தேவாலயத்துக்கு தவறாமல் போகிறவர், தீர்க்கதரிசிகள் சொல்லப்பட்ட ஆள் இவர் தான்றதை அவர் நிதானமாக நிதானித்து பொறுமையாக மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு அந்த இடத்துல அவர் பேசுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, முதலாவது இயேசுவை தெய்வீக சுகம் எதற்காக செய்தார் அப்படின்னு பார்த்தோம். அதான் ஃபஸ்ட் இந்த பேசிக்கிட்டு இருந்த காரியம் எல்லாமே இயேசு எதற்காக தெய்வீக சுகத்தை ஜனங்களுக்கு செய்தார் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு பதில் தான் இவர் வந்து தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்ட இந்த காரியம். நம்ம சங்கீதம் ஏசாயெல்லாம் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே வந்து நிறைவேறுவதற்காக, இந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் அவர் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. ரெண்டாவது இப்போ பார்க்க போகிறோம், இயேசு சீசர்களுக்கும் அந்த அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அதை அவர்கள் எதற்காக பயன்படுத்தினார் என்று மத்தேயு 10:1-4 வரைக்கும் வாசிங்க. அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீசர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். போதும், டைம் ஆயிரும். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் இந்த அத்தாரிட்டியை கொடுக்குறார் சீசர்களுக்கு. ஹல்லேலூயா. அந்த அத்தாரிட்டியை கொடுத்து அதை அவர்கள் செய்கிற பொழுது இயேசுவின் நாமத்தின் மகிமைக்காக மாத்திரம்தான் அவர்கள் என்ன பண்ணுறாங்க, செய்கிறாங்க. அதை நீங்கள் பார்க்கலாம். அப்போஸ்தலர் 3 அந்த 1 ஜெப வேளையாகிய 9 மணி நேரத்தில் பேதுரும் யோவானும் தேவாலயத்துக்கு போனாங்க. அப்போ அந்த சம்பவம் நமக்கு தெரியும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, தன் தாயின் வயிற்றிலிருந்து அதான் அந்த வசனம் பார்க்கும்போது அந்த 16 நீங்கள் வாசிங்களேன்.
16 அதே அவருடைய அப்போஸ்தலர் 3:16 அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய விசுவாசத்தினாலே நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அத்தாரிட்டியை பெற்றுக்கொண்ட உடனே அவங்க என்ன பண்றாங்க, அதை செயல்படுத்துறாங்க. செயல்படுத்திட்டு இதை நான் செய்யலப்பா, இயேசு தான் செஞ்சாரு, மகிமை அவர் கொடுக்குறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ பார்த்தீங்கன்னா சுகமளிக்கிற கூட்டம், சுகம் ஆண்டவர் கொடுக்குறாரு. அப்படி இப்படி ஆண்டவர் உண்மையாக சுகம் கொடுக்க தான் செய்கிறாரு. அதில் எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது. ஆண்டவர் நிச்சயமாக சுகம் கொடுக்குறாரு. ஆனால் அவர் தீர்மானத்தின்படி, அவர் சித்தத்தின்படி, அவருடைய வேலை வரும்போது அவர் நாமத்தின் மகிமைக்காக செய்ய சித்தமாக இருந்தால் மாத்திரம்தான் சுகம். இல்லைன்னா ஹாஸ்பிட்டலில் இவ்வளோ கூட்டம் இருக்க வேண்டியது இல்லையே. ஹல்லேலூயா. எத்தனையோ நோய்களுக்கு இன்னும் மருந்து கண்டுபிடிக்காமல் இருக்காங்களே. இப்படி சொல்கிற ஆள்லாம் கொண்டு போய் அங்கே விடணும், விட்டு இவங்களெல்லாம் சுகமாக்கி விடுங்கப்பான்னு சொல்லணும். ஹல்லேலூயா. ஒரு தலைவலியில் சுகமாகிடுச்சுன்னா உடனே அதை எடுத்து ஃபேஸ்புக்கில் போடுறாங்க, வாட்ஸ்அப்பில் போடுறானுங்க, யூடியூப்பில் போட்டு அப்படியே சுகம் கொடுக்குற கூட்டம். காலையில் பாஸ்ட்டு பேசும்போது இந்த பாயிண்ட்டை சொன்னாங்க. எனக்கு அப்பயே ஆகா, பாஸ்ட்டு ஒரு பாயிண்ட் இடையில விட்டாங்களே அப்படின்ட்டு. சுகம் கூட்டம். எதுக்கு, யாரை நீங்கள் காமிக்கிறீங்க? கூட்டம் சுகம் கொடுக்குறார், கூட்டம் சுகம். எதுக்கு சுகம்? ஏசாயா எதுக்கு சொல்கிறாரு சுகம்? அது பின்னாடி நான் சொல்கிறேன். அப்போ பாருங்கள், அவருடைய நாமத்தை அவர்கள் மகிமைப்படுத்தினாங்க. அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 8 to 18 வரைக்கும் நீங்கள் அந்த 18 மட்டும் வாசிங்களேன். இப்படி அவர்கள் சொல்லியும் தங்களுக்கு ஜனங்கள் பலியிடாதபடிக்கு அவர்களை அமர்த்துகிறது அரிதாயிருந்தது. ஹல்லேலூயா. இந்த லிஸ்திராத்திலே ஒரு தாயின் வீட்டில் பிறந்தது முதல் சப்பானியாக இருந்த ஒருத்தன் நடக்காமல் இருந்தால் அவனை பார்த்து ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக பவுல் இந்த ஒரு காரியத்தை செய்கிறாரு. ஒரு சுகத்தை அவர் கொடுக்குறாரு. கொடுத்தோன்னே அங்கே இருக்கிறவங்களாம் இவர் மெர்க்குரி இன்னொரு பேர் சொல்லி இவங்க தேவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற லூபியா ஜூபிட்டர் அப்படி சொல்லிட்டு அவங்க 2 பேரையும், பவுலையும் இன்னொரு ஆள் யாரு பவுல் பர்னபா 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, சாமி ஆக்கிட்டாங்க. ஹல்லேலூயா. இப்போ இந்த நாட்களில் அப்படி நினச்சின்னா உடனே இல்லை வேணாம், பொன்னாடை இல்லை வேணாம் கழுத்து இல்லை வேணான்னா பின்னாடி போகணும், முன்னாடி போடுங்க, அது என்ன. ஆனால் அப்போஸ்தலர் அப்படி செய்யவே இல்லை. பாருங்களேன், அவர்களை அமர்த்துகிறது கூடாத காரியமாக இருக்குது. ஆனால் இந்த மாதிரி நடத்துகிற ஆட்களை அமர்த்துறது இப்போ கூடாத காரியமாக இருக்குது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே. பாருங்க, அப்போ சொல்லணும். பாருங்க, ஆண்டவருடைய நாமத்தை அவங்க மகிமைப்படுத்துகிறாங்க, ஆண்டவரை முன்னிறுத்துகிறாங்க, இயேசுவை தான் அவர் காமிக்கிறாங்க, தன்னை அல்ல. சிலுவையை நோக்கி பாருங்க, உங்களுக்கு அறையப்பட்ட அவரையே நீங்கள் நோக்கி பாருங்க, அப்போ தான் நீங்கள் பிழைப்பீங்கன்னு சொல்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன எல்லாம் மாறி ஆயிட்டீங்களே. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொன்னேன், இயேசு எதற்காக சுகம் கொடுத்தார், வேதத்தில் இயேசுவை குறித்து அந்த வசனங்கள்லாம் நிறைவேறும்படியாக, அந்த ஒரு காரியத்துக்காக மட்டும்தான். 2வது, இயேசு சீசர்களுக்கு அந்த அதிகாரம் கொடுத்துருக்கிறார். அவர்கள் அதை எதற்கு பயன்படுத்தினாங்க, இந்த மத்தேயு 10:1-4 நம்ம பார்த்தது. 3வது காரியம், சுகம்னா என்ன, குணம்னா என்ன. ஏன்னா நம்ம அந்த வசனத்துக்கு நேராக போகிறோம், அதனால் சொல்கிறேன். சுகம் அப்படின்னா ஒரு சந்தோஷம், சமாதானம், ஒரு மகிழ்ச்சி. பாருங்கள், ஒரு ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு வியாதியில் ஒரு மனுஷன் பாதிக்கப்பட்டு இருக்கிறான், ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கான். அப்போ அவனுக்கு ஆண்டவர் ஒரு அற்புதமான ஒரு பிள்ளை தூக்குப்பா, பிரைஸ்லாம், ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவர். பாருங்க, அந்த இடத்துல ஆண்டவர் ஒரு சுகத்தை கொடுக்கிறார். சுகத்தை பெற்றுக்கொண்ட உடனே அந்த மனிதனுக்கு, அந்த மனுஷிக்கு, இங்கே கவனிங்க என்ன, பிரைஸ்லாம், அந்த மனுஷனுக்கு, அந்த மனுஷிக்கு பாருங்களேன் எப்படி இருக்கும், எவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்கும். அவன் எத்தனை நாளாக படுத்த படுக்கையாக கடந்திருப்பான், இல்லை எத்தனை நாள் அந்த ரண வேதனையிலேயே துடிச்சிட்டு இருந்திருப்பான். அதிலிருந்து ஆண்டவர் விடுதலையை கொடுத்தாருன உடனே இப்படியே பயங்கரமான ஒரு மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. ஒரு சமாதானம். ஏன்னா அவன் நிம்மதி, அவனோட சொந்த வேலையை கூட அவனால் செய்ய முடியாது.
அவ்வளோ ஒரு பலவீனம். நீங்கள் நான் நிறையா பேரை பார்த்துருக்கிறேன், அதெல்லாம் சொல்கிறேன். அவங்க சொந்த வேலையை கூட இன்னொருத்தவங்க துணை இல்லாமல் அவங்க செய்ய முடியாது. அப்படி இருக்கிற மனிதனுக்கு ஒரு ஆண்டவர் ஒரு சுகத்தை கொடுக்குறான்னா அவனுக்கு சரியான ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம் அது உண்டாகும். இது சுகம். குணம்னா என்ன? என்னது? அது நற்பண்பு, அதுக்கு பேர். ஹல்லேலூயா. நற்பண்பு. தரமான ஆள், தரம், பெர்ஃபெக்ட். உங்களுக்கு இங்கிலீஷில் சொல்லணும்னா பெர்ஃபெக்டான ஆள். இதுக்கு இந்த 3 வார்த்தைக்கு தகுதியானவர் இயேசு மட்டும்தான். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் மட்டும்தான். இந்த சுகத்தை பெற்றுக்கொள்ள மனிதன் எங்கெங்கேயோ ஓடுறான். இந்த நாட்களையும் பார்த்தீங்கன்னா சுகத்தை பெற்றுக்கொள்கிறதுக்கு இங்கேருந்து கேரளா போகிறாங்க, கர்நாடகா போகிறாங்க, ஆந்திரா போகிறாங்க, எங்கெங்கேயோ அலைஞ்சிக்கிட்டு தான் இருக்கிறான் மனுஷன். ஆனால் தன்னுடைய குணத்தை சரி செய்ய முயற்சிக்கிறான், அவனால் முடியலை. எத்தனை பேர் இதை நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க? நம்மளுடைய குணத்தில் நமக்கே ஆண்டவர் உணர்த்துவார், இது சரியில்லை, இது தவறு, இப்படி சொல்லியிருப்பார். அதை நம்ம மாற்றுறதுக்கு சில பேர் ட்ரை பண்ணுவோம், சில பேர் ட்ரை பண்ணவே மாட்டேன், அதை விட்டுருவோம். ட்ரை பண்ணுவோம், ஆனால் அது நம்மளால் முடியாது. உண்மை தானே? ஹல்லேலூயா. அது நம்மளால் முடியாது. வாசிக்கலாம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இந்த குணமாகிறோம் அப்படின்றத நேற்று நைட்டு விடிய விடிய உட்காந்து தியானிக்கிற மாதிரி ஆயிடுச்சு, தூக்கமே இல்லாமல். குணமாகிறோம், குணமாகிறோம். 1 பேதுரு 2:24 வாசிங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும் படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். ஹல்லேலூயா. அதுக்குள்ள கீழே வசனத்தை பார்த்தீங்கன்னா அந்த ஏசாயால சொல்லப்பட்டது தான் அங்கே இருக்கும். அதைத்தான் அங்கே பேதுரு சொல்லுவார். ஹல்லேலூயா. பாருங்க, நம்முடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார். நமக்கு வர வேண்டிய தண்டனை, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படாமல் ஆதாம் ஏவாள் பண்ண அந்த காரியத்தினால விழுந்து போன ஜனங்களை ரட்சிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து பூமியில் பிறக்கிறார். பூமியில் பிறந்த உடனே அவனை அப்படியே கூட்டிகிட்டு போகாமல் அவர் நீதியுள்ள நியாயாதிபதியினால் அவனுக்கு வர வேண்டிய தண்டனையை இயேசு தன்மையில ஏற்றுக்கொள்கிறார். ஹல்லேலூயா. இப்போ தம்பி ஒர்ஷிப் பண்ண முடியல சொன்னால் ஒரு பெரிய லாட்ரி அடித்து அதை விட்டுட்டு வந்த மாதிரின்னு. ஹல்லேலூயா. பாருங்கள், அவர் மகிமையின் தேவன், அவர் வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன், அவர் சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய மகிமையை விட்டு அவர் இறங்கி வந்தார் அப்படின்னு இருக்கும். மகிமையை விட்டு இறங்கி வந்தார், ஏழ்மை கோலம் எடுத்தார். ஹல்லேலூயா. நம்ம அதெல்லாம் தியானித்து பார்க்குறோமா? ஆண்டவர் யார்? முதல்ல ஆண்டவர் யாருன்றதை நம்ம உணரணும். அவருடைய வல்லமை என்ன, அவருடைய மகத்துவம் என்ன, அவர் எப்பேற்பட்டவர்? வானங்களை ஞானமாய் உண்டாக்கின தேவன். சொல்லுங்கள், நமக்கு ஒரு வானமா வானங்களா? வானங்கள். அதுலேயே பவுலும் சொல்லியிருக்காரு, யோவானும் சொல்லியிருக்காரு. நான் 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்ட இதெல்லாம் இருக்கும். பாருங்கள், இப்போ வானங்களை நாம் பார்க்குறதையும் தாண்டி, அதையும் தாண்டி பாருங்கள். இப்போ இந்த இவங்க போயிட்டு வந்தாங்களே, எங்கே தம்பி? சுனிதா வில்லியம்ஸ். அவங்க போயிட்டு வந்தாங்க பாருங்களேன். எங்கேயோ போய் சாப்பிடவே இல்லை, ஏதோ மாத்திரையை தான் போட்டு இருந்துருக்காங்க போல. பாவம். எதுக்கு அப்படி போய்? எனக்கு அதான் ஆச்சரியமாக இருக்குது. ஏன்டா அப்படி போகிறீங்க? அங்கேயே போகிறீங்க தேவையில்லாம. இங்கே பூமியில் இங்கே ஒழுங்கா இல்லாமல் அங்கே போய் நீ இந்த கண்டுபிடிச்சி என்ன மனுஷன் அறிவினால் அப்படி இப்படின்னு எல்லாம் கடைசியில் பார்த்தா ஜீரோவில் நிற்கும். எனக்கு தெரிஞ்சு 10 வருஷத்துக்கு முன்னாடியே செவ்வாய் கிரகத்தில் இடம் வாங்க போகிறோம், வீடை கட்ட போகிறோன்னு போனாங்க. யாரோ ஒருத்தன் போய் இடமோ லேண்ட்லாம் போட்டு வந்தாலும் கேள்விப்பட்டேன். அது என்ன கதை என்னாச்சுன்னு தெரியல. ஆனால் பாருங்கள், மனுஷன் நான் பயங்கரமான ஞானி, ஞானிகளை அவமாக்கும்படியாக தேவன் பைத்தியமானிகளை தெரிந்து கொண்டாராம். ஹல்லேலூயா. அப்போ ஞானியாக இருக்கிறவங்களாம் ரட்சிக்கப்பட வேணாமா? அந்த வசனம் எதுக்கு சொல்லப்படுது சொல்லுங்க? சரி, ஐஸ்வர்யான ஐஸ்வர்யான இருக்கிறான். அப்போ ஐஸ்வர்யவான்
அப்புறம் இன்னொன்று இந்த நம்ம இதை சொல்கிற மாதிரி நம்ம சுவிசேஷம் சொல்லும் போது என்ன சொல்கிறோம்? வாங்க, இயேசு உங்களுக்கு வந்து சுகத்தை தருவார், அற்புதம் செய்வார், அதையும் தாண்டி உங்களுக்கு வீடு கொடுப்பார், காரு கொடுப்பார், கடனை மாற்றுவார், உங்களுக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்கா பிள்ளைகளுக்கு கல்யாணத்தை பண்ணி கொடுத்துருவார், பிள்ளைகள் இல்லாமல் இருக்கா பிள்ளைகளை வச்சு கொடுத்துருவார். இது எல்லாமே சொல்லுவோம். இது எல்லாமே கிடைக்கும்ட்டு வேகமாக வருவாங்க பாருங்களேன். ஒரு கூட்டம் வந்த உடனேயே அப்படியே காத்திருப்பான். 1 மாதம் இருப்பான், ஒரு 3 மாதம் இருப்பான், ஒரு 6 மாதம் தாக்கு பிடிப்பான், 1 வருஷம் முக்கி தக்கி வருவான். அப்புறம் பார்த்தா வரமாட்டான். என்ன அது தருவார் இது தருவாருன்னு சொன்னீங்க, ஒன்றுமே இல்லை, ரொம்ப நல்லா போச்சு, அப்படியா போச்சு, இப்படி போச்சே, நான் போகிறேன்ட்டு போயிடுவான். நம்ம என்ன சொல்லணும்? இதை சொன்னால் ஏற்றுக்குருவானா எல்லாரும்? அவன் சிந்திக்கும்படியாக நம்ம சொல்லணும். பாவத்தை ஜெயித்தவர் இயேசு கிறிஸ்து. உங்களுடைய பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் அவருக்கு தான் இருக்குது. உங்களுடைய பாவங்களை நீங்கள் எங்கே போய் கழுவுனாலும் அது போகாது. ஆனால் இயேசுவிடத்தில் நீங்கள் நிற்கிற இடத்துல அறிக்கையிடும்போது உங்கள் பாவங்களை எல்லாம் அவர் இரத்தாம்பர சிகப்பாக இருந்தாலும் அதை வெண் பஞ்சை போல மாற்றுகிற தேவன். உங்கள் பாவத்தை மூலம் விடுங்க. அதான் ஏன் சொல்கிறாரு, மனம் திரும்புங்க, பரவராஜ்யம் சமைத்து இருக்குது, விரியம்பாம்பு குட்டியிலே இப்படிலாம் பயங்கரமாக பேசுவார். நம்ம எப்படி பேசுகிறோம்? விரியம்பாம்பு குட்டியாக பேசுகிறோம். இல்லை, இயேசு உங்களை நேசிக்கிறார் பிரதர், ஆசீர்வதிப்பார் பிரதர். 2 கை வேறு எப்படி செய்ய ஆசீர்வதிப்பார். ஏன் சத்தியத்தை பேசணும்? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இயேசு அங்கே போய் என்ன சொன்னார்? யார் அவர் பண்ண காரியங்கள் எல்லாத்தையுமே பாருங்களேன். வியாதியஸ்தரை சுகமாக்குனா. வியாதி எதுக்கு வருது? ஒரு மனுஷன் பாவத்தில் இருந்தானா அவனுக்கு வியாதி இருக்கும். உடனே அப்போ இப்போ இருக்கிற ஐயோ பாவத்தில் இருக்குமா அப்படி எதுவும் போயிடாதீங்க சொல்கிறேன். ஆனால் அதில் இருந்து விடுதலை கொடுக்குறவர் இயேசு. நம்ம என்ன சொல்லணும்? இயேசு உன் பாவத்தை மன்னிப்பார், இயேசு உனக்கு நித்திய ஜீவனை கொடுப்பார். வேறு எந்த மதத்திலையுமே வந்து நித்திய ஜீவனை குறித்து இதை செஞ்சால் நித்திய ஜீவன் போகலான்னு சொல்லிட்டு எவனும் சொன்னதில்லை. 5 வேளை தொழுகிற இஸ்லாமிய சகோதரர்கள் கூட அவங்களுக்கு உத்தரவாதம் இல்லை. ஆனால் இயேசு சொல்கிறார், என்னை நம்பி வர்றவனுக்கு நான் நித்திய ஜீவனை தருவேன் என்று. ஹல்லேலூயா! இந்த வார்த்தையை நம்ம சொல்லணும். நித்திய ஜீவனை தருவார். அப்போ வந்தால் உங்களுக்கு உங்கள் பலவீனத்தை நீக்க மாட்டாரா? பிரச்சனைகளை போக்க மாட்டாரா? நிச்சயமாக செய்வார். உன்னுடைய பார்வை எது மேலே இருக்குது? எனக்கு அந்த பிரச்சனையிலேருந்து விடுதலை பிரச்சனையிலேருந்து விடுதலை கொடுக்குற இயேசுவை பார்க்க முடியாது. நம்ம பேசும்பொழுது அவனுடைய சிந்தை இயேசுவுக்கு நேராக போகும். இயேசுவுக்கு நேராக போகும்போது இவைகள் எல்லாம் தானாக பார்த்து கொள்ளப்படும். தேவ சமாதானம் பாருங்கள். எவ்வளவு பிரச்சனைகள், போராட்டங்கள், பாடுகள் எத்தனை ஊழியக்காரங்களுக்கு உண்டு, எத்தனை விசுவாசிகளுக்கு உண்டு. ஆனாலும் எப்படி அவங்க நிற்கிறாங்க? ஒருவரும் தரக்கூடாத சமாதானத்தை நான் உங்களுக்கு தருவேன் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். வாக்குத்தத்தம். இதுதான் வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா! எவ்வளவு போராட்டம், எப்படி பிரதர் நிற்கிறீங்க, எப்படி சிஸ்டர் நிற்கிறீங்க, எப்படி இந்த ஊழியத்தை நடத்துறீங்க? தேவ கிருபை, அவருடைய கிருபை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அதில் தான் நம்ம வளர்க்கணுமே, அதில் தான் நம்ம ஜனங்களை சொல்லி கூப்பிடணுமே தவிர உங்களுக்கு அதை தருவார், இதை தருவார், அப்படி செய்வார், இப்படி செய்வார், ஒரு நாளும் ஜனங்கள் வரமாட்டான். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! 1 பேதுரு 2:24 வாசிங்க. சரி, வாசிச்சிட்டோம், ரைட்டு. அடுத்து போயிடலாம். மனிதனை தேவன் உண்டாக்குகிற பொழுது ஆவி, ஆத்மா, சரீரமாக அவர் சிருஷ்டித்தார். நம்ம எல்லாம் தெரிஞ்ச ஆதியாகமத்தில் நம்ம பார்த்த காரியங்கள் தான். மண்ணை எடுத்து உண்டாக்கி சுவாசத்தை அவர் கொடுக்குறார். இந்த காரியம் தான் நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கும், சரீரம் மண்ணாய் இருப்பதால் அது மண்ணுக்கும், ஆத்துமா ரட்சிப்பை பெற்றிருந்தால் நித்திய ஜீவனுக்கும், ரட்சிப்பை பெறவில்லை என்றால் நித்திய நரகத்துக்கும் தான் போகும். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! அப்போ ஜனங்கள் நாம் பொதுவாக எது மேலே நம்ம வாஞ்சியாக இருக்கணும்? தெய்வீக சுகம்னா என்ன? சரீரத்தில் கிடைக்கிற தெய்வீக சுகத்தை காட்டிலும் என்னுடைய ஆத்துமா தெய்வீக சுகம் அடையணும். இந்த சரீரம் மண்ணில் போய் மறைஞ்சு போயிடும், மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டது. ஆனால் ஆவி அவர் உண்டாக்குறதுக்கு போயிடும். ஆத்துமா நியாய தீர்ப்பில் போய் நிற்கும். இயேசுவை ஒரு மனிதன் ஏற்றுக்கொண்டால் என்றால், இயேசுவை ஒரு மனிதன் விசுவாசித்தான் என்றால் அவனுடைய ஆத்துமா நிச்சயமாக பரலோகத்துக்கு போகும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! நம்ம தெய்வீக சுகம், தெய்வீக சுகம் சொல்லி எதை பேசிக்கிட்டு இருக்கோம்? தெய்வீக சுகம்னா என்னன்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம்? பேதுரு பாருங்க, எப்பாப்பிரத்து
துரோப்பீமும் இன்னொரு ஆள் யார், பவுல் அவங்கெல்லாம் சரீரத்தில் வியாதியோடு ஆண்டவருக்காக ஊழியம் செய்து கொண்டிருந்த நபர்கள். அப்போ மட்டும்தான் அவங்க சொல்லியிருக்காங்களா, செஞ்சுருக்காங்களா? இந்த நாட்கள் இல்லையா? இந்த நாட்கள் நம்ம கண்ணு முன்னாடி எத்தனை பேர் இருக்கிறாங்க, நடக்க முடியாம, பார்வை தெரியாம, உதவிக்கு யாரும் இல்லாம, சரீரத்தில் பலவீனத்தோடு, சரீரத்தில் குறைபாடோடு எத்தனை தேவ மனிதர்கள் இருக்கிறாங்க இந்த நாட்களில். அவர்களுக்கு தெரியும், என் சரீரம் முக்கியம் இல்லை, என் ஆத்துமாவை மீட்டு அந்த ஆத்தும நேசருக்காக நான் வாழுவேன், என் ஆத்துமாவை பரிசுத்தப்படுத்துகிற தேவனுக்காக நான் வாழுவேன், என் ஆத்துமா அது நித்திய ஜீவனுக்கு போகும், என் சரீரத்தை குறித்து எனக்கு கவலை இல்லை. தேவன் தங்குகிற ஆலயம், உங்கள் சரீரத்தை நீங்கள் பார்க்கணும். யார் இல்லைன்னு சொன்னா? கவனம் உங்கள் ஆத்துமா மேலே போகும்போது அந்த ஆத்தும நேசர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார். அவ்வளோதான். ஒரு மனுஷன் பூமியில் இத்தனை வருஷம் இருக்கணும் அப்படின்னு அவர் திட்டம் வைத்திருந்தா அந்த நாளில் அவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், அவன் போயிட்டே இருக்க வேண்டியதான். ஆனால் அநேகம் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே இருக்கணும், இன்னும் எதுக்கு இருக்கணும்? ஸ்தேவானுடைய சாட்சியை நம்ம பார்க்குறோம். ஆண்டவராகி இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே அவன் பாருங்களேன், அடுத்த ஒரு 2-3 வசனத்திலே மரித்து போகிறான். தன் வேலையை முடித்த உடனே போயிட்டே இருக்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, போயிட்டே இருக்கணும். சொல்லுங்க தைரியமா, பயப்படாதீங்க. இதற்காகவே நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேலையை செய்து முடிக்கணும். திட்டம் நிறைவேறாமல் இங்கேருந்து நீ போன்னு நினச்சாலும் முடியாது. ஹல்லேலூயா. திட்டம் நிறைவேறிச்சுன்னா போகமாட்டேன்னு அடம்பிடிச்சாலும் விட மாட்டார், இருக்க முடியாது. இந்த தெளிவு நமக்கு வேணும். ஆத்துமாவை குறித்து ஆண்டவர் என்ன சொல்ற பாருங்க, இருதயம் திருக்குள்ளதும் என்னென்ன காரியங்களும் மகா கேடுள்ளதும், எவ்வளவு அதை பரிசுத்தப்படுத்துகிற தேவன். சரியத்துக்கு சோப்பை போட்டு அது இதுன்னு போட்டு என்னென்னமோ போட்டு, உப்பு சோப்பு, நல்ல சோப்பு, எல்லா சோப்பையும் போட்டு, சாம்பை போட்டு எல்லாம். ஆத்துமா எப்படி இருக்கிறது? அந்த ஆத்துமாவை பரிசுத்தப்படும்படியாக, அந்த பரிசுத்தப்படுத்துவதற்காக தன்னுடைய சரீரத்தை ஜீவ பலியாக கொடுத்து நமக்கு வர வேண்டிய தண்டனையை இலவசமாக, நம்ம கிருபையினால் நீதிமான் ஆகிருக்கோம். நித்திய ஜீவனுக்கு இலவசமாக ஒரு மனுஷனை ஏசு இல்லாமல் போகவே முடியாதுங்க. அந்த நித்திய ஜீவனை குறித்த அறிவு நமக்கு வேணும், நித்திய ஜீவனை குறித்த அந்த வெளிப்பாடு நமக்கு வேணும். அப்படி இருக்கும்போது நம்ம சரீரத்தில் இருக்கிற சுகத்தை நம்ம எதிர்பார்த்து அதுக்காக காத்திருந்து கண்ணீர் விட்டு, பழைய ஏற்பாட்டில் எசேக்கியா திரும்பிக்கிட்டு எசேக்கியா, ஐயோ நான் உங்களுக்கு அதை பண்ணினேன் இதை பண்ண, போனா போயிட வேண்டியதானே. திரும்பி பாவம் தீர்க்கதரிசியோட போக விடாமல் வாசலே திருப்பி அவர் அனுப்பி, ஆண்டு ஒரு டார்ச்சர் பண்ணுறான்டா, போகணும் 5 வருஷம் இருக்கட்டும் விடு. எதுக்கு? அந்த அதிகாரத்தை நல்லா வாட்சி பாருங்க. அதுக்கப்புறம் பொக்கிஷ சாலையெல்லாம் திறந்து காமிச்சு அப்படி இப்படி இருக்கும்போது ஆண்டவர் சொல்லுவார், இது எல்லாமே போயிடும், அடிமையாக போயிடுவாங்க. என்ன, ஐயோ ஆண்டவரே அடிமையாக போயிடுமானவரே, ஓ நாளுக்கு நடக்காதப்பா, உன் பிள்ளை நாளுக்கு நடக்கும்னே. அப்போ சரியா ஆண்டவரே, முட்டா போயெல்லாம் இருக்காங்க பாருங்க. பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம், நீ இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருந்துட்டு போயிடணும். பிள்ளைகளை அது அவன் காலத்தில் அடிமையாக கிடக்காம ஆடு மேய்க்கட்டும், இல்லை ஆடு மேய்க்கட்டும், இல்லை போய் தொழுவத்தில் கட்டி போட்டு கிடக்கட்டும், அதை பற்றி பிரச்சனை. நான் இருக்கிற சந்தோஷம். அவன் 7 நாட்களை செஞ்சிடறாங்க ஆண்டவரே. இன்னொரு ஆள் இருக்காப்புல ஏலி, சாமுவேல் சொன்ன உடனே சொல்கிறாரு, கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானபடி செய்தார். அந்த அந்த வசனத்தை நல்லா மேலே கீழே எல்லாம் ஊடுருவி பாருங்க. ஏப்பா உன் சந்ததியே அடுத்து வராதுடா அதுக்குள்ளன்றார் ஆண்டவர். பிள்ளைய வளர்க்க வேண்டிய விதத்தில் நீ வளர்க்காம விட்டுப்புட்டு இவ்வளோ அட்டுழியம் பண்ணுறானுங்க, நான் இதனால் எடுக்கிறேன், அந்த உணர்வே இல்லாமல் நீ என்ன சொல்கிற? கர்த்தர் தமது பார்வைக்கு நான். பரலோகத்தில் இருக்கிற நகைப்பார், என் ஜனங்கள் அறிவில்லாமையினாலே சங்காரமாகிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 15:19 வாசிங்க.
இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். ஹல்லேலூயா. இம்மைக்காக மாத்திரம், இந்த பூமியில் சுகபோகமாக நான் வாழ்கிறதுக்கு மாத்திரம், நான் எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல், எந்த ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமல், எந்த ஒரு டென்ஷன் இல்லாமல் நான் சமாதானமாக பீஸ்ஃபுல்லாக வாழணும் அப்படின்னு இயேசுவை தேடி வந்து அவர் மேலே நம்பிக்கை வச்சோன்னா, அவனை மாதிரி ஒரு பரிதவிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிற மனுஷன் எவனுமே இல்லை. பவுல் தீமோத்தேயுக்கு சொல்கிறாரு, என்னோடு கூட சேர்ந்து தீங்கு அனுபவிக்க வாடான்றாரு. பாருங்க, ஊழியக்காரரு ஊழியத்துக்கு ஒருத்தர் வர்றான். ஹல்லேலூயா. ஊழியத்துக்கு வாஞ்சியா வராப்புல. வந்தோடனே பாப்பா அப்படியே போவோம், அங்கே ஒரு மீட்டிங் வச்சுருக்கோம், இங்கே ஒரு மீட்டிங் வச்சுருக்கோம், அங்கே ஒரு ஏசி ரூமில் தங்க போகிறோம், நல்ல சாப்பாடு நான்வெஜ்லேருந்து எல்லாம் கிடைக்கும், நல்லா சாப்பிட்ருவோம், 3 நாள் கூட்டம் கன்வென்ஷன் நடக்கும், முடிச்சுட்டு காணிக்கை கொடுப்பாங்க, வாங்கிட்டு அப்படியே இங்கே வந்துடுவோம் அப்படிலாம் அவர் சொல்லலை. ஹல்லேலூயா. வாப்பா வரியாப்பா, இதை உன்னை தாண்டா தேடுறேன், சிலுவை எடுத்துக்கொண்டு பின்னாடி வாணி இயேசு சொன்னது நீனாவது கேட்டியே, வாப்பா கூப்பிட்டு வா, வந்துட்டியா, சரி தீங்கு கண்டுபிடிக்கணும் வா, இந்த பட்டணத்துக்கு போவோம். போனோன்னு என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படியே கும்பிட்டு வர சொல்ல மாட்டாங்க, கம்பெடுத்து அடிப்பான், கல்லை கொண்டு எறிவான், காரி துப்புவான், கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுவான். அதெல்லாம் என்ன பண்ணணும், கேட்டுக்கிட்டு சகிச்சுக்கிட்டு ஊழியக்காரனாக இருப்பான்றார். ஹல்லேலூயா. ஒரு ஊழியக்கார குடும்பத்தை நடந்த சோகமான சம்பவம் பாருங்களேன். அவர் தன்னுடைய மகன் ஒரு பலவீனத்தில் அதாவது கொஞ்சம் பலவீனமாக இருந்த ஒரு பையன் சின்ன வயசுலேருந்து அப்படி வந்து ஒரு வாலிப நாட்கள் அந்த ஒரு ஸ்டேஜில் வரும்போது பார்த்தா முடியாமல் ரொம்ப ஹாஸ்பிட்டல்லே அப்படியே இருந்து பெட் ரெஸ்ட்டாகவே இருந்து அப்படியே போயிருக்காங்க. அப்போ போகும்போது அவரும் ஆண்டவர் ஜெபிச்சு அப்படி இப்படின்னு பார்த்துருக்காரு, ஒன்றுமே நடக்கலை. அந்த பையனை இறந்து போயிட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவர் மேலே அவர் எவ்வளோ ஒரு நம்பிக்கையும் விசுவாசமும் வச்சுருக்கார் தெரியுமா? அந்த மனிதன் ஒரு அழகான பாடல் ஒன்று எழுதியிருக்காரு. ஜீவன் தந்தால் உமக்காக வாழ்வேன், ஜீவன் போனால் உம்மோடு வாழ்வேன், ஜீவன் தந்தால் உமக்காக வாழ்வேன், ஜீவன் போனால் உம்மோடு வாழ்வேன், மரணமாகிலும் ஜீவனாகிலும் உம் அன்பை விட்டு என்னை பிரிப்பதில்லை, உயர்வானாலும் தாழ்வானாலும் உம் அன்பை விட்டு பின் விலகுவதில்லை, ஜீவன் தந்தால் உமக்காக வாழ்வேன், ஜீவன் போனால் உம்மோடு வாழ்வேன், ஜீவன் தந்தால் உமக்காக வாழ்வேன், ஜீவன் போனால் உம்மோடு வாழ்வேன். வருத்தம் வந்தது, கொடிய வியாதி வந்தது, மரணம் வந்தது, கண்ணில் கண்ணீர் வந்தது, சோர்வு வந்தது, திரும்ப திரும்ப சொன்னது, உன்னை தேவன் வெறுத்து விட்டார் முடிந்ததென்றது. ஒரு கணம் திகைத்த போது இயேசு பேசினார், மகனே உன்னோடுதான் இருக்கிறேன் என்றார். ஒரு கணம் திகைத்த போது இயேசு பேசினார், மகனே உன்னை நான் மறக்கவில்லை என்றார். ஜீவன் தந்தால் உமக்காக வாழ்வேன், ஜீவன் போனால் உம்மோடு வாழ்வேன், ஜீவன் தந்தால் உமக்காக வாழ்வேன், ஜீவன் போனால் உம்மோடு வாழ்வேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவை நாம் விசுவாசிக்கும் பொழுது அவருடைய தழும்புகளாலே நாம் குணமாகிறோம், அதாவது ரட்சிக்கப்படுகிறோம். அவ்வளவே. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சிலுவையிலே அவர் காயங்கள் பட்டு மரித்தார்.
நாம் சுகமாய் இருக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தமாக இருக்கிறது. இயேசு பாவத்துக்கு மரிப்பதென்றால் அவர் ஜீவனை மட்டும் கொடுத்துருக்கலாம். ஆனால் அவர் அடிக்கப்பட்டார், அவர் நொறுக்கப்பட்டார், அவருடைய சரீரம் பிற்கப்பட்டது. காரணம் என்னவென்றால் இந்த வியாதி பலவிதமான வியாதி, பலவிதமான நோய்கள். இந்த பலவிதமான வியாதியும் பலவிதமான நோய்களும் மனிதனை சமாதானம் இல்லாமல் வாழ வைக்குது, சந்தோஷம் இல்லாமல் வாழ வைக்குது. அதனாலவே அவர் சுகத்தை கொடுக்க வந்தார். இயேசு எதற்காக வந்தார் என்று பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எடுத்து கூறினார். நம்ம சந்தோஷமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், சுகமாக இருக்கணும், சமாதானத்தோடு இருக்க வேண்டும் என்பதற்காக. அதில் இன்னொரு மறைவான காரியம் என்னென்னா, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான் என்று சொல்லியிருக்கிறபடி இன்றைக்கு அநேக வியாதிகளுக்கு காரணம் பிசாசானவனாக இருக்கிறான். இன்னொரு பகுதி என் ஜனங்கள் அறியாமையினால் சங்காரமாகிறார்கள், அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவரை அறிகிற அறிவு, வசனத்தை அறிகிற அறிவு, ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கக்கூடிய அந்த எல்லா பாக்கியங்களை குறித்த அறிவு நமக்கு இல்லாமல் போகிறதுனால தான் நம்மை விதமான பலவீனங்களிலே இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை தேவன் அனுப்பி எல்லா வியாதிகளையும் சுகமாக்கி காட்டினார், மாதிரியை நமக்கு முன்வைத்தார். பழைய ஏற்பாட்டிலேயே கர்த்தர் அநேகரை சுகமாக்கினார். நமக்கு தெரிந்தபடி நாகமானை சுகமாக்கினார். எவ்வளோ பெரிய குஷ்டரோகம் பாருங்கள். ஏன்னா தேவன் தம்முடைய வல்லமையை அதில் விளங்க பண்ணுகிறார். அது மட்டுமல்ல, அந்த சுகமானவர்கள் கர்த்தரை விசுவாசிக்கணும், கர்த்தரை சேவிக்கணும். அவன் கேட்டான் கடைசியாக, நான் இங்கேருந்து ஒரு மூட மண்ணு மாத்திரம் எடுத்துகிட்டு போகிறேன்னு கேட்குறான். அந்த ஊரில் இருந்து இன்றைக்கி நிறையா இந்து மக்கள் புத்து மண்ணை எடுத்து வீட்டில் பொட்டணம் கட்டி தொங்க விட்டுருப்பாங்க பாருங்களேன். அதுக்கெல்லாம் மூல ஆதாரம் நாகமான் தான். அவன் நான் ரிம்மோனை வணங்க வேண்டும், எங்கள் ராஜா வணங்கும்போது ரிம்மோன் தெய்வத்து கோயிலில் கும்பிடுவார், அப்போ அவர் வணங்கும்போது நானும் அவருக்கு கைலாக கொடுக்கணும், நானும் வணங்கணும். ஆனால் ஜீவனில் தேவன் யெகோவா தேவன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலன்னு போது சரி சமாதானத்தோடு போகணும்னு தீர்க்கதரிசி சொல்லி அனுப்புகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டிலேயே தெய்வீக சுகத்தை பற்றிய காரியத்தை கர்த்தர் வைத்தார். ஆனால் பிரதர் சொன்னது மாதிரி தேவனுடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும். அதுதான் சீசர்கள் ஒரு அருமையான கேள்வி நமக்காக கேட்டார். ஒரு குருடனை பார்த்து, இவன் குருடனாய் பிறந்தது இவன் செய்த பாவமா, இவன் பெற்றோர் செய்த பாவமா என்று கேட்கிறார். யாருடைய பாவமும் இல்லை என்று இயேசு சொன்னார். இயேசுக்கு எல்லாம் ஜோராக ஒரு கை தட்டுங்க. யாருடைய பாவம் இல்லை, தேவனுடைய கிரியை இவனிடத்திலே வெளிப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் என்று. எப்பயுமே ஒருத்தருக்கு எல்லா வேலையும் தெரியும்னா அந்த வேலையை தெரிகிறதுக்கு முதல்ல அந்த ரிப்பேர் நமக்கு இருக்கணும். இந்த நர்சிங் ஸ்டூடெண்ட்டு இங்கே படிக்கிறாங்க பாருங்களேன், அவங்க சில நேரம் எங்கிட்ட சொல்லுவாங்க, நல்ல கேஸ் எங்களுக்கு கிடச்சி, எனக்கு நல்ல கேஸ் கிடச்சி, கேஸ் ஸ்டடி எடுக்கிறதுக்கு நல்ல கேஸு கிடச்சி, நல்ல அட்டண்டரும் கிடச்சாங்க. என்ன அப்படின்னா, நான் என்ன எடுத்துருக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கேஸ் வந்துருச்சு பாஸ்டர். நல்ல அட்டண்டர், படித்த அட்டண்டர், அவங்க பேசிக்கில் இருந்து எப்போ வந்துச்சு, என்னென்ன சிம்டம் இருந்துச்சுன்னு கிளியராக சொன்னாங்க. எல்லாத்தையுமே எழுதி வச்சுக்கிட்டேன் பாஸ்டர்னாங்க. அந்த மாதிரி சில போராட்டம், சில வியாதி, சில பலவீனம் இதெல்லாம் இருந்தால் தான் தேவனுடைய வல்லமை வெளிப்படும். அல்லேலூயா. இன்றைக்கும் அநேகருடைய வியாதிகள், அநேகருடைய பிரச்சனைகள் தீர்க்க போகிறார் கர்த்தர். அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துவதற்காகத்தான் நம்ம அதெல்லாம் சுமந்துக்கிட்டு இருக்கோம். தீராத வியாதிகள் இருக்குது, போகாத பிரச்சனை இருக்குன்னு நீங்கள் கவலைப்படாதீங்க. நிச்சயமாக ஆண்டவர் தம்முடைய கிரியையை வெளிப்படுத்தி காட்டுவார். அதுக்காகத்தான் ஆண்டவர் அவருடைய தேவனுடைய கிரியைகள் வெளிப்படும்படியாகத்தான் சில வியாதிகள், சில காரியங்கள் மனிதனுக்குள்ளாகி இருக்கிறது.
ஆனால் எல்லாத்தையும் ஆண்டவர் அவருடைய தெய்வீக வல்லமையினாலே சுகமாக்கினதோடு நிறுத்தி விடாமல் சிலுவை மரணம் எதை நமக்கு கொடுக்கிற என்றால் அதிகாரத்தை கொடுக்கிறது. அல்லேலூயா. பிரதர் சொன்னார் பாருங்க, சீசர்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தார், அப்போஸ்தலர்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தார். அதன் பின்பாக பந்தி விசாரிப்புக்காரர்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தார். இன்று உங்களுக்கு எனக்கும் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். கை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லுவோமா? உங்கள் கையை பார்த்து சொல்லுங்க, அற்புதம் செய்யும் கை என் கையே, சுகமாக்கும் கை என் கையே, அநேகரை விடுதலையாக்கும் கை என் கையே. கையை கீழே போட்டுருங்க. கர்த்தர் இன்றைக்கு நம்மை அதற்காக வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் பிசாசுக்கு அடிமைப்பட்டு இருக்கிற ஜனங்கள் வேதனையோடு வருத்தத்தோடும் இருக்கிறார்கள். நம்ம முதல்ல இவர் வரிசையாக வசனமாக அடிக்கிட்டே போனார். எவ்வளவு வியாதி பாருங்க, சகல வியாதிகள், பலவித வியாதிகள், எல்லாருக்கும் சுகம் கொடுத்தார் இயேசு. இன்னைக்கு இயேசுவை நம்ம அவங்ககிட்ட காட்ட முடியாது. அதாவது இயேசு கூட்டு போக முடியாது, இயேசு இங்கே இருக்க முடியாது. இன்னைக்கு யார் இயேசு? நீங்களும் நானும் தான் இயேசு. அல்லேலூயா. நம்மள்தான் இயேசு. நம்ம தான் அநேகரை சுகமாக்க வேண்டும், அநேகருக்கு விடுதலை கொடுக்க வேண்டும். சில நேரங்களிலே ஆண்டவருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும் என்றால் மற்றவர்களின் ரட்சிப்புக்கு ஏதுவாக, மற்றவர்களுக்கு பாடமாக, மற்றவர்கள் தேவனை அறிந்து கொள்வதற்காக, மற்றவர்கள் எந்த நிலைமையிலும் உங்கள் மனரம்யமாய் இருக்கிறார்கள் என்று கற்றுக்கொள்வதற்காக ஒரு சிலருக்கு சிலுவையாக வியாதிகள் இருக்கிறது. அல்லேலூயா. அதுதான் மூணாவது காரியம். பிரதர் பேசும்போது என்ன சொன்னார்? அநேக ஊழியக்காரர்களே வியாதியாக இருந்திருக்கிறார்கள். ஊழியக்காரர்களுக்கு கூட வியாதிகள் இன்றைக்கும் இருக்குது. ஆனால் வியாதியை பற்றி நம்ம பெருசாக நினைக்கக்கூடாது. எனக்கு வியாதி இருக்குன்றனால நான் தெய்வீக சுகத்துக்காக ஜெபிக்காமல் இருக்கக்கூடாது. எனக்கு வியாதி இருந்தால் இருக்கட்டும், ஆனால் நான் ஜெபிப்பேன், மற்றவர்களை சுகமாக்குவேன் என்று தான் நாம் இருக்க வேண்டும். ஆதி அப்போஸ்தலர்கள் அப்படித்தான் இருந்தார்கள். பவுல் அப்போஸ்தலன் கூட ஒரு பலவீனத்தோடு தான் இருந்ததாக வேதம் சொல்லுகிறது. ஆனாலும் அவர் மூலமாக அநேக அற்புதங்கள் நடந்தது. நம்ம பிரச்சனையை நம்ம பார்க்கக்கூடாது. அது நமக்கு தேவன் நியமித்திருக்கிற ஓட்டம், அந்த பாதையில் நம்ம ஓடுகிறோம். ஆனால் மற்றவர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். அல்லேலூயா. தெய்வீக சுகம் என்பது ஆண்டவரே சொல்லியிருக்கிறார், பிள்ளைகளின் அப்பம். அது பிள்ளைகளின் அப்பம். அதுக்காக இயேசு அந்த சுகத்தை நமக்கு உரிமை சொத்தாக கொடுத்திருக்கிறார். சிலுவை வழியாக அது நமக்கு உரிமை சொத்தாக கிடைக்கிறது. அன்னைக்கு யூதர்களுக்கு மட்டும் இருந்தது, இன்னைக்கு விசுவாசிகள் எல்லாருக்குமே சொந்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டவரை பின்பற்றுகிறோம். அவருடைய சிலுவை மரணத்தினால, அவருடைய தழும்புகளால் நமக்கு சுகம் உண்டு. நீங்கள் விசுவாசிக்கணும். ஒருவேளை நீங்கள் அந்த காரியங்கள் உங்களுக்கு நிரந்தரமாக பெரிதாக இருக்கனாலும் மன சோர்வு அடையவே கூடாது. எந்த நிலைமையில் இருந்தாலும் நீங்கள் மன ரம்யமாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் எப்படி இருந்தாலும் கர்த்தருக்கென்று ஊழியம் செய்ய வேண்டும். ஆண்டவருடைய கிரியை வெளிப்படும். எப்போ ஆண்டவர் உங்களை சுகமாக்க சித்தம் வச்சிருக்கிறாரோ அப்போ சுகமாக்குவார். விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபிக்கணும். அநேகருக்கு சுகம் கிடைச்சிருக்கு. நம்ம மத்தியில் இருக்கிற இந்த தெபோரா பிரியா, அவங்க பேக் பெயினில் நடக்கக்கூட முடியல, நிற்கக்கூட முடியல, அசைக்கக்கூட முடியல. ஆனால் சுகம் அவர்களுக்கு கர்த்தர் ஜெபத்தினால அற்புதமாக சுகம் தந்தார். கொஞ்சம் எந்திரிச்செல்லுங்க சிஸ்டர். எந்த ட்ரீட்மெண்ட்டுக்கும் போனீங்களா? எதுக்குமே போகல. அவங்க ஜெபம் பண்ணிட்டு தான் போனாங்க. ஊக்கமாக ஜெபம் பண்ணோம். அசைக்கக்கூட முடியாத அந்த வியாதி அவர்களுக்கு அற்புதமாக சுகம் கிடைத்தது. நான் தெய்வீக சுகத்தை பெற்றவன். எனக்கு காலையில் சைனஸ் ஆப்ரேஷன் பண்ணணும். திங்கட்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் ஜெபம் பண்ணும்போது எனக்கு அப்போவே சுகம்.
தெய்வீக சுகம். காலையில் எனக்கு குளிக்கும்போது மூக்கில் இருந்து ஒரு பெரிய டியூப் விழுந்த மாதிரி விழுந்துச்சு. இன்றைக்கி மறக்க முடியாது. குடல் மாதிரி ஒரு டியூப்பு மூக்கில் இருந்து விழுந்துச்சு. அதோட சைனஸ் போயிடுச்சு. அற்புதமான சுகத்தை, தெய்வீக சுகத்தை பெற்றவன் நான். எத்தனையோ பேர் நம்ம சர்ச்சுக்கு வந்த கிறிஸ்டி ராணி, அவங்களுக்கு ஹார்ட் ஓட்டை, டாக்டர்கிட்ட வேலை பார்க்குறாங்க, அவங்க நர்ஸு. முதல் ஸ்கேனு ஓட்டை, அப்புறம் 2வது ஸ்கேனை திரும்ப எடுக்கணும். அதுக்கு இடையில வந்து ஜோமன்ட்டு போனாங்க. நானும் பாஸ்டம்மா இருந்தோம், ஜோமனி அனுப்பினோம். அவங்க கடைசி ஆசை என்னம்மா, ஆட்டை கை வைக்க போகிறோம், என்ன ஆசைம்மா அப்படின்னு. இன்னும் ஒரு தடவை ஒரு ஸ்கேன் எடுங்க டாக்டர்னதும், சரி உன் ஆசையை தீர்க்கிறேன். இன்னொரு ஸ்கேன் எடுத்தால் ஓட்டல்ல. டாக்டருக்கு ஆச்சரியம், என்ன ஓட்டல்ல, என்ன செஞ்சம்மா? நான் ஜோமன்ட்டு தான் வந்தேன் பாஸ்டர், சுகமாயிருச்சு. டாக்டர் ஸ்கேன்காரரை கூப்பிட்டு சத்தம் போடுறாரு, என்ன செஞ்சீங்கயா? முதல்ல ஓட்டன்றீங்க, இப்போ ஓட்டல்லன்றீங்க அப்படி. உண்மையிலேயே நாங்கள் கரெக்டாக தான் சார் எடுத்தோம், உங்களுக்காக இன்னொரு ஸ்கேன் வேணால் எடுக்கிறேன். இன்னொரு ஸ்கேன் எடுக்கிறாங்க, இன்னொரு ஸ்கேன் எடுத்தாலும் ஓட்டல்ல. அல்லேலூயா! எவ்வளோ பெரிய அற்புதம் பாருங்கள். அற்புதத்தை இந்த ஊழியத்தில் எத்தனையோ காரியத்திலே நாங்கள் பார்த்து கொண்டே இருக்கிறோம். சுகம் நமக்கு வாக்களிக்கப்பட்டது, தெய்வீக சுகம், பிள்ளைகளின் அப்பம். நாம் விசுவாசிப்போம், நாம் சுதந்திரிப்போம். அதுக்காகத்தான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே காயப்பட்டு மரித்தார். அதற்காகத்தான் இரத்தம் சிந்தினார். அவருடைய தழும்புகளால் நமக்கு சுகம் உண்டு. நாம் விசுவாசிப்போம். நாம் யாவரும் இருக்கிற இடத்துல எழும்பி நிற்போம். தேங்க்யூ ஜீசஸ். நீங்கள் சுகமாகிறது மாத்திரம் இல்லை, நீங்கள் அநேகரை சுகமாக்குகிறவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் அநேகரை சொஸ்தப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அநேக வியாதியஸ்தர்களை விடுதலையாக்குகிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். இப்போதும் நாம் இந்த செய்திக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ண பிறகு கர்த்தருடைய பந்திக்கு போகிறோம். நல்ல தகப்பனே, இந்த செய்தியை எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்ததுக்காக நன்றி. இந்த சிலுவையின் உபதேசத்திலே தெய்வீக சுகம் பிள்ளைகளின் அப்பமாக எங்களுக்கு சொந்தம் என்பதை அறிந்து கொள்கிறோம். உடைய தழும்புகளால் எங்களுக்கு சுகம் உண்டு என்று விசுவாசிக்கிறோம். தேவனுடைய கிரியை வெளிப்படும்படியாகத்தான் அநேகர் பலவீனமாய் இருக்கிறார்கள் என்று அறிந்து, அநேகரை நாங்கள் சுகமாக்க அதிகாரம் உடையவர்கள் என்று அறிந்து, அநேகரை சுகமாக்க போகிறோம். அப்பா, நடந்த அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் அவர் தம்முடைய வசனத்தை உறுதிப்படுத்தினார் என்றது போல எங்கள் மூலமாக நம்முடைய வசனத்தை உறுதிப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் பண்ணுகிறோம். அப்பா, செய்தி கொடுத்த மகனுக்காய் சோத்திரம். அவரை இன்னும் அபிஷேகித்து அநேக ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாக பயன்படுத்தும். விசுவாசத்தை கட்டி எழுப்ப கர்த்தர் நீர் அவரை பயன்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.